வணக்கம் சார். இந்தியாவுல நிறைய கட்சிகள் இருக்கு, அதுக்கு கொள்கைகள் இருக்கு. அதுல எது மேலோங்கி இருக்கு? அந்தந்த கட்சி கொள்கை அவங்கவுங்களுக்கு மேலோங்கி தான் இருக்கும். அதுல மாற்று கருத்துன்றது இன்னொரு கட்சி வேணா மாற்று கருத்து சொல்லுவாங்க. ஆனா மோஸ்ட்லி எல்லா கட்சியுடைய கொள்கையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சில பல விஷயங்கள் மட்டும்தான் மாறுபடும். அதனால இது மேலோங்கி இருக்கு, இது கீழே இருக்கு அப்படி எல்லாம் கிடையாது. பட் அந்த கொள்கைகள் யாருக்காக வகுக்கப்படுகிறது, எதற்காக வகுக்கப்படுகிறது, அது இன்றைக்கு பயன்படுகிறதா, அந்த கேள்விக்கு தான் நம்ம கேட்க வேண்டியத கேள்வியா இருக்கு. இப்ப பாத்துக்கங்க, ஒரு கட்சியினுடைய கொள்கை கட்சி தலைவருக்கும் கட்சியினுடைய பதவி வகிப்பவர்களுக்கும் அடித்தட்டு தொண்டர்களுக்கும் மட்டுமே தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு தான் இன்னைக்கு இருக்கு. ஆனா நான் சொல்றது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மக்களுக்கு கொள்கையே தெரியாது. எந்த கட்சி கொள்கையும் கேட்டா எங்களுக்கு தெரியாதுங்கன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க போய் பாருங்களேன், யார் வேணாலும் அந்த கட்சியுடைய கொள்கை என்னப்பா, யாருக்கு ஓட்டு போட கேளுங்க, இந்த கட்சிக்கு போட கூட சில டைம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு அதனுடைய கொள்கை என்னப்பான்னா தெரியாது. பட் அப்போ கொள்கை யாருக்காக வகுக்கிறாங்க? மக்களுக்காக. ஆனா மக்களுக்கு கொள்கையே தெரியாது. அப்புறம் இதுல மேலோங்கி என்ன இருக்குன்னா, அவங்கவுங்க கட்சிக்கு அவங்கவுங்க கொள்கை மேலோங்கி இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. சார், மக்களுக்கு கொள்கையே தெரியாம தான் இருக்காங்க, ஆனாலும் ஓட்டு போட்டுட்டு தானே இருக்காங்க. கொள்கை தெரிஞ்சாதான் ஓட்டு போகணும்னு எதுனா இருக்காமா? அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. பட் என்னன்னா, ஓட்டு போடுறது உரிமை, ஜனநாயக கடமை. அந்த அடிப்படையில் தான் போடுறாங்க. எனக்கு கொடுத்த உரிமை நான் பண்றேன், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இது நடக்கணும் எதிர்பார்ப்போடு தான் போடுறாங்களே தவிர கொள்கையின் அடிப்படையில் ஓட்டு போடுறது கிடையாது. அதனால மக்கள் ஓட்டு போடுறது கொள்கையை வச்சுதானா அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஒரு 10% வேணா இருக்கலாம், இல்லை 20, மிஞ்சி போனா 25%. மற்ற விதத்துல கொள்கைக்கும் மக்களுக்கும் பெரிய கேப் இருக்கு. சார், மக்களுக்கு கொள்கையே தெரியலன்னு சொல்றீங்க. எந்த அடிப்படையில அவங்க ஓட்டு போடுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, தலைவர் பிடிச்சிருக்கு போடுவாங்க, இல்ல அந்த தொகுதி வேட்பாளர் இவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு போடுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த நாட்டுக்கு நல்லது நடக்கணும், இல்ல நம்ம பகுதிக்கு நல்லது நடக்கணும், அந்த அடிப்படையில் தான் போடுறாங்களே தவிர கொள்கையோ அல்லது கட்சியோ அதெல்லாம் பார்த்தெல்லாம் யாரும் போடல. நீங்க யாரும் வேணா கேளுங்களேன். அப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 100 பேர்கிட்ட போய் கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க, இல்லைங்க ஒரு தலைவர் நல்ல மனிதர், இந்த கட்சி தலைவர் ரொம்ப நல்ல மனிதர், மக்களுக்காக உழைத்தவர், அதுக்காக போட்டேன்னு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க. சிலர் இந்த கட்சியினுடைய ஒரு சிலர் நல்ல கொள்கைங்கன்னு சொல்லுவாங்க. மீதி மோஸ்ட்லி கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த வேட்பாளரை பிடிக்குங்க, அதனால நான் ஓட்டு போட்டேனோ, இல்லை வச்சுக்க எனக்கு இவருக்கு போட்டா நல்லது நடக்குங்க, அந்த எதிர்பார்ப்போது தான் ஓட்டு போடுவாங்களே தவிர நீங்க சொல்ற மாதிரி இந்த கொள்கையெல்லாம் இல்லாம போறாங்கன்னா கொள்கையை பத்தி மோஸ்ட்லி தெரியாதுன்றதுதான் என்னுடைய வாதம். சரிங்க சார், இப்போ கட்சி தொடங்குறதுக்கு கொள்கை முக்கியம் இல்லையா? கட்சி தொடங்க கொள்கை வேணும்ன்றது இன்னைக்கு தேவைக்காக என்ன வச்சிருக்காங்கன்றத நான் பாக்குறேன். ஏன்னு கேட்டேன்னா, மற்ற கட்சியெல்லாம் கேட்கும், உங்களுக்கு கொள்கை என்ன சொல்ல, எந்த கொள்கையில நீங்க கட்சி தொடங்குனீங்க அப்படின்னு கேட்கறதுக்காக தான் கொள்கை வைக்கதான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி தொடங்கின கட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா, உங்க கொள்கை என்ன, ஒருவேளை எல்லோருக்கும் கல்வி, 75 வருஷம் ஆயிடுச்சு, உங்க கொள்கை படி எல்லாருக்கும் கல்வி கொடுத்துட்டீங்களா, வேலை வாய்ப்பு கொடுத்துட்டீங்களா? சார், அந்த காலத்துல இருக்கிறவங்க எல்லாம் கொள்கையை வச்சுதான் சார் கட்சி ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ அது தேவையா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம்னு நீங்க சொல்றீங்க, அது எப்படி? நீங்க சொல்றது கரெக்டுமா. நான் தேவையா தேவையில்லையான்ற வாதத்துக்குள்ள ஏன் வந்தேன்னா, அன்னைக்கு கட்சி தொடங்கினவங்க மக்களுடைய நலனுக்காகவும் என்ன பண்ணணும்னு ஒரு வகுத்தாங்க எல்லாத்தையும். அந்த வகுக்கப்பட்டது அப்புறம் எப்படி 4-5 கட்சி உருவாச்சு? அப்ப அந்த கொள்கை சரியில்லையா? அந்த கொள்கையிலிருந்து ஒரு மாறுபட்ட கருத்து இவங்களுக்குள்ள இருந்திருக்கும், இதுல இருந்து ஒரு மாறுபட்ட கருத்து இன்னொன்னு வந்திருக்கும். சரி, ரைட், மாறி 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 எல்லாம் வராங்க. இப்ப நான் கட்சி தொடங்குறேன்னா அந்த கொள்கையை சொன்னேன்னா, அது ஏற்கனவே அந்த கட்சி சொன்ன கொள்கையை தான் இவரை வச்சிருக்காரு, அப்புறம் எதுக்கு இவருக்கு ஒரு கட்சி? அப்ப அந்த கட்சியே நீங்க சொன்ன மாதிரி ஒரு மனிதர் கட்சி தொடங்கினாருப்பா, அவர் இதெல்லாம் அடிப்படையா வச்சு தொடங்கினாருன்னு நீங்க சொல்ற மாதிரி ரைட். அதை ஏற்றுட்டு வந்த கட்சியே பல பிரிஞ்சு இருக்கும் போது, இப்ப நான் எல்லாத்துல இருந்து ஒண்ணு எடுக்கிறேன், எல்லாம் நல்ல கொள்கை வச்சிருக்காங்க, நான் எடுத்து நான் பண்ணா இதெல்லாம் தான் எல்லா கட்சியும் சொல்லியிருக்கேன், இவர் புதுசா என்ன கிழிப்பாரு கேக்குறாங்கல்ல. அப்ப இப்ப கொள்கை தேவையான்னு கூட நமக்கு யோசனை பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறோம். ஒருவேளை நல்ல கொள்கை அவங்களதெல்லாம் உண்மையில நல்ல கொள்கை தான், அப்போ அந்த கொள்கையை வச்சிருக்கிற மற்ற கட்சியும் அதே கொள்கையை ஒத்து போறாங்க, ஒரு சில விஷயங்கள் மாறும். இவங்க ஒத்துமையாவே பண்ணலாமே, என் கொள்கையும் ஒண்ணு உங்க கொள்கையும் ஒண்ணு, அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு தான்ப்பா நான் பாடுபாறேன், நீயும் அதே தான் சொல்ற, அவங்க முன்னேற்றத்துக்கு தான் பாடுபாறேன், சேர்ந்து பண்ணுவான். இங்க அது இல்லை, நீ தலைவரா நான் தலைவர்,
உனக்கு பதவி வேணுமா, எனக்கு பதவி வேணுமா, என் பலத்தை நான் காட்டுறேன், உன் பலத்தை நீ காட்டு. அப்ப அங்க எங்க கொள்கை இருக்குன்றீங்க? கொள்கை இருந்தா ரெண்டு பேரும் உட்காந்துனா பேசுறோம். நம்ம ரெண்டு பேரும் கொள்கையா அது தானே. அப்ப வா சேர்ந்தே பணியாற்றுவோம் சொல்லுவோம்ல. அதனாலதான் சொல்றேன், கொள்கைக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இடம் இருப்பதா எனக்கு தெரியல. கொள்கையானா கொள்கையோட தான் வந்தாகணும். அதான் சொல்றேன், பேர் வச்சுதான் வந்தாகணும்ன்ற மாதிரி, சோறு வைக்கிறே இல்லையோ பேர் வச்சுதான் வந்தாகணும்ன்ற மாதிரி கொள்கை வச்சுதான் நீ வந்தாகணும் அப்படி நிர்பந்தம் இன்னைக்கு. ஆனா ஒட்டுமொத்தமா கணக்கு போட்டுனா கொள்கை என்பது ஒரு ஓரமா வச்சுட்டு மக்களுக்கு நலன்றதா மேலோங்கி இங்க வரும். கொள்கையை வச்சு ஓட்டு போடுறவங்க இன்னைக்கு கிடையாது, பெரும்பான்மையா கிடையாது. மக்கள் நலன் கிடைக்குதா அதை வச்சுதான் அவங்க ஓட்டே போடுறாங்கன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சார், இப்போ மத்திய அரசு கொள்கையும் மாநில அரசு கொள்கையும் ஒத்து போகுமா? நான் முதல்ல சொன்னதுதாம்மா, ஒரு சிலதுதாம்மா ஒத்து போகும், எல்லாமே ஒத்து போகும்ன்றது கிடையாது. இன்னொன்னு நம்ம மாநிலத்துல சொன்னது என்ன தெரியுங்களா, மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி. அது நம்ம மாநிலத்தினுடைய தாரக மந்திரம். மத்தியில கூட்டாட்சி, ஏன்னா மாநிலத்து கட்சி நானு, மத்தியில இன்னொன்னு நான் கூட்டு வச்சுக்கிறேன் அப்படின்றது. இது நம்ம வகுத்த ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது எல்லாமே ஒத்து போகும்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய மாநிலத்துடைய கலாச்சாரம், அவர்களுடைய தேவை எல்லாம் வேற, எல்லாத்திலையும் அதை அப்ளை பண்ண முடியாது. அதனால கொள்கையெல்லாம் மனுஷன் தானே அப்படின்னாலும் அதுல சில முரண்பாடுகள் இருக்கு. அதனால மாநில அரசு கொள்கையும் மத்திய அரசு கொள்கையும் ஒரே மாதிரி இருக்கணும்ன்றது இல்லை, ஒரே மாதிரி இருக்கிறதும் கஷ்டம். ஏன்னா மத்திய அரசு இருக்கிற எல்லா மாநிலத்துக்குமே பகிர்ந்து சரியாக கொடுக்க வேண்டும். அவங்க ஆட்சி செஞ்சாதான் அங்க கொடுக்கணுன்றதுலாம் இல்லை, பங்கீடே கரெக்டா தான் கொடுக்கணும். இன்னைக்கு கொடுக்குறாங்களான்னு தெரியாது, அது விட்டுருங்க. மாநில அரசுன்றது மாவட்ட ரீதியாக அது யாரு ஜெயிச்சு வந்தாலும், அது எதிர்கட்சியே இவங்க ஜெயிச்சு வந்தாலும் அங்கேயும் சரியா பண்ணணும். இவங்களும் சமநிலை பார்க்கணும், அவங்களும் சமநிலை பார்க்கணும். அந்த பாகுபாடு இருக்கு இப்பவும். அந்த பாகுபாடு கலையணும். எப்படின்னா, நான் ஆட்சிக்கு வரும் வரை நான் இந்த கட்சிக்காரன், நான் ஆட்சிக்கு வந்தப்புறம் எல்லாருக்கும் எனக்கு ஒண்ணுதான். நான் எல்லாருக்குமே தானே சிஎம், நான் எல்லாருக்குமே தானே எம்எல்ஏ, நான் எல்லாருக்கும் தானே எம்பி. இந்த தொகுதியில 40,000 ஓட்டு வாங்கினேன், 40,000 பேர் தான் பண்ணுவேன்னு சொல்லுவியா? 2.5 லட்சம் பேர் இருக்காங்க, 2 லட்சம் பேரையும் நீ பாத்துக்கணும். 2 லட்சம் பேருக்கு தான் உன்னை நியமிச்சிருக்காங்க, 40,000 பேர் நியமிச்சதால. அது மாதிரி கொள்கைகள் மத்திய அரசுடைய கொள்கை மாநில அரசு கொள்கை வேறுபடுமா அப்படின்னா, சில இடங்களில் சில விஷயங்களில் மாறுபடதான் செய்யும். அவங்க எத்தனை வர சில கொள்கை, அதாவது சில விஷயங்களை இங்க இருக்கிற அரசை ஏத்துக்காது, இங்க இருக்கிற அரசை ஏத்துக்காது. நீங்க எடுத்தீங்கன்னா இந்த மாநிலமும் பக்கத்து மாநிலமும் மத்திய அரசில் ஆளுகின்ற கட்சியுடைய கட்சி தான் ஆண்டுகிட்டு இருக்க வச்சு, இங்க வேற கட்சி, இங்க ஒரு வேற கட்சி. இவங்க கிட்ட கேட்டாவே ஒத்து போக மாட்டாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இது கட்சி ரீதியா நான் பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். உதாரணத்துக்கு சொல்றேன், இங்க ஒரு கட்சி ஆளுது, பக்கத்துல ஒரு கட்சி இருக்கு, ரெண்டும் ஒரே கட்சி தான். இவங்க குரல் கொடுத்தியப்பா எனக்கு இது வேணும் நீ கொடுன்னா, அவரு எங்க மாநிலத்துல இருந்து இதை கொடுக்க மாட்டோம்ன்றாங்க. அப்போ உங்க கொள்கை ஒண்ணு தானே, அப்ப கொடுக்கலாம்ல, கொடுக்க மாட்டாங்க. அங்கெல்லாம் அது மாதிரி முரண்பாடு இருக்கு. அதனால நீங்க மத்திய அரசு மாநிலத்துக்கு ஒரே மாதிரி இருக்குமானா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது இருந்தாலும் ஒத்து போவாது. சார், இப்போ மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்துல சுயாட்சின்னு சொல்றீங்க. கூட்டணி ஆட்சினா என்ன? இப்போ மத்தியில கூட்டாட்சின்னா அது சென்ட்ரலைஸ்டு கட்சி, இது ஸ்டேட் லெவல் கட்சி. இப்போ ஆந்திரால இருக்கிறவரும் அங்க ஒரு மத்தியில ஒரு கட்சியோட கூட்டணி வச்சிருப்பாங்க. இந்த மாநிலம் வேற ஒரு கட்சி நடத்தும், இவங்களும் அவங்களோட கூட்டணி வச்சிருப்பாங்க. ஸோ மாநிலத்துல இருக்கிற கட்சிகள் எல்லாம் தனித்தனி கட்சியா இருந்தாலும் அவங்களோட கூட்டணி தான் கூட்டாட்சி. இவங்க சுயாட்சினா நான் என் மாநிலத்தை ஆள்றேன்றது தான். கூட்டணி அப்படின்றது எப்படின்னா, நான் பதவி வகிச்சாலும் சரி, நீங்க வகிச்சாலும் சரி, நம்ம கூட்டணியோட இயங்குவோம். ஏன்னா தனித்து நான் ஜெயிக்க முடியாது, தனித்து வராதுன்றதுனால வைக்கதான் கூட்டணி. அது மத்தியில வச்சாலும் சரி, மாநிலத்தை வச்சாலும் சரி. நான் சொல்ல ஒரு மாநிலத்தை வரைக்கும் எடுத்துக்கங்களேன். இப்போ ஒரு 234 தொகுதி இருக்கு, 234 தொகுதியும் என்னை பிடித்தவர்கள் அவ்வளவு பேர் இருக்க மாட்டாங்க. அப்ப இவரை பிடிச்சவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவரை பிடிச்சவங்க ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்கள பிடிச்சவங்களும் இருப்பாங்க. அதுவும் பரவலா இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஒரே ஊர்ல இருக்க மாட்டாங்க, தமிழ்நாடு ஃபுல்லா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருமே எனக்கும் ஓட்டு போடணும். அப்ப நான் என்ன பண்ணேன், அவங்களோட அலைன்ஸ் வச்சேன்னா, அவங்களுக்கு ஒரு 10 சீட்டு தரேன்னா, இவங்க 10 இடத்துல நிற்கும் போது எனக்கு பிடிச்சவங்க அவர் நிற்கிற இடத்துல ஓட்டு போடுவாங்க.
அவருக்கு பிடிச்சவங்கள நான் நிக்கிறேன். இதுதான் கூட்டணி. கூட்டணி ஏன் வைக்கிறாங்கன்னு இதுதான் காரணம். கூட்டணி வைக்காம இருக்க வேண்டியது என்னன்னா ஓட்டு செதறும். ஓட்டு செதறுனா யாரு ஜெயிப்பாங்கன்னு தெரியாது. இழுப்பறி வரும். இழுப்பறினா நீயும் 50 நானும் 50 அவனும் 50 அவனும் 50 யாரு ஆட்சி அமைக்கிறது? அமைக்க முடியாது. அப்ப திருப்பி ஒரு ரீஎலெக்ஷன் வச்சா செலவாகும். அந்த செலவு நம்மளால தாங்கவே முடியாது. அது மாதிரி செலவு. அப்ப கூட்டணி வச்சுக்கிறது தான் கரெக்ட். ஆனா கூட்டணி தர்மத்துல என்ன நடக்கும் அப்படின்னா சீட்டின் அடிப்படையில வந்து கூட்டணி வைப்பாங்க. எனக்கு நீ எவ்வளவு சீட் தருவ, நீ ஜாஸ்தி தரனா உங்ககிட்ட வரேன், நீ ஜாஸ்தி தான் உங்ககிட்ட வரேன். அப்ப அங்க கொள்கைன்னு இவ்வளவு நேரம் பேசியிருந்தல, அந்த கொள்கை என்னாச்சு? அவர் கொள்கை வேற, என் கொள்கை வேற, இவர் கொள்கை வேற. அப்போ கொள்கையின் அடிப்படையில் நீங்க கூட்டணி வைக்க மாட்டீங்களே. என் கொள்கைக்கு அவர் கொள்கைக்கும் முரண்பாடு இருக்கு. ஆனா கூட்டணியில கொள்கையை பார்க்க மாட்டாங்க. சீட்டு எங்க ஜாஸ்தி, நான் அவங்களோட கூட்டணிப்பா அப்படின்வாங்க. அதனால நீங்க சொல்ற மாதிரி இப்போ நீங்க சொல்ல வர ஒட்டு மொத்தமா கணக்கு எடுத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லயுமே எல்லாருமே கூட்டணி ஆட்சி வச்சுதான் அரசு நடத்த முடியும். இப்ப அதுல என்ன ஆகி போகுதுன்னா மத்தியில வந்து ஆட்சியில கொஞ்சம் மினிஸ்டர் போஸ்டிங் தருவாங்க, மாநிலத்தில் அதெல்லாம் தரமாட்டாங்க. 40 சீட்டு நீ 40 பேர் ஜெயிச்சு வந்தாலும் நான் 150 சீட் ஜெயிச்சிட்டேன், நான் மெஜாரிட்டியா ஜெயிச்சிட்டேன். 40 பேர் வெறும் எம்எல்ஏ தான், பதவியெல்லாம் கொடுக்க மாட்டோம். உன்னால்தான் நான் கூட்டத்தை இருந்தா ஜெயிச்சேன், ஆனா தரமாட்டோம். என் கூட்டணி தான், ஆனா உனக்கு மந்திரி பதவி தரமாட்டோம். மத்தியில அப்படி இல்லை. கூட்டணி வச்சு ஜெயிச்சிட்டாங்கன்னா உன் கட்சிக்கார 7 பேர் ஜெயிச்சிருக்கான், நம்ம கூட்டணி உனக்கு வந்து ஒரு இலாக்கா தரேன் அப்படின்னு மந்திரி பதவி தருவாங்க. இங்க அதை தரமாட்டாங்க. அது எல்லாம் இப்ப மாறுற மாதிரி சில பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அது நம்ம பேசினா கரண்ட் மேட்டர் கல்லறி விட்டோன்னுவாங்க. அந்த விளையாட்டுக்கு நான் வரல, சரிங்களா சார்? இப்போ கூட்டணி ஆட்சி நல்லதா இல்ல தனியா ஆட்சி அமைப்பது நல்லதா? இது ரெண்டுமே 5 ஆண்டு காலம் நடந்தா நல்லதுமா. அது நடக்குதுல நிறைய நமக்கு சிக்கலுக்கு. ரெண்டுமே வந்து மக்களுக்கு ரிஸ்க் தான். எப்படின்னா தனி பெரும்பான்மையா ஜெயிச்சுட்டாங்க வச்சுங்களேன், அவங்க வச்சதான் சட்டம். அப்போ ஒரு விஷயத்த அவங்க நிறைவேற்றணும்னு நிறைவேற்றுவாங்க, யாரும் கேட்கவே முடியாது. ஏன்னா தனி பெரும்பான்மை பெரிய ஆதரவு அவங்களுக்கு இருக்கும். இந்த சட்டம் ஒண்ணு ஏத்துறதுன்னா ஏத்துனதுதான், இது நாங்க செய்யறோம்னா செய்யறதுதான், ஏத்து கேட்க ஆள் இருக்காது. ஆனா கூட்டணி ஆட்சியில என்ன பிரச்சனை வரும்னா, இது நமக்கு நல்லது மாதிரி தெரியுது. கூட்டணி ஆட்சியில் எப்படின்னா எனக்கு நீ ஒத்து போகலன்னா, இப்ப நீ எனக்கு ஆதரவு கொடுத்துருக்க, எனக்கு நீ சில விஷயங்கள் ஒத்து போகலன்னா, மக்கள் சார்ந்த விஷயம் தான், ஒத்து போகலன்னா நான் வாபஸ் வாங்கிடுவேன். வாபஸ் வாங்கினா திருப்பி ரீஎலெக்ஷன் வரும். அதுவும் நமக்கு வரி வழியா செலவு தான் ஆகும், நம்ம தள்ளதான் விடியும். ரெண்டுமே ரிஸ்க் தான். 5 ஆண்டு காலம் முழுசா ஆண்டா நல்லது. அதே மாதிரி தனி பெரும்பான்மையை வந்தவங்க நம்மளே வந்துட்டோமே, நம்மள கேள்வி கேட்க ஆள் இல்லைன்ட்டு என்ன வேணா தாந்தோணித்தனமா செய்வது தவறு. கூட்டணி ஆட்சியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கலைன்றதுக்காக வாபஸ் வாங்குறதும் நல்லதில்லை. இது 2 பேருமே அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு விஷயம். அது எப்படி இருந்தாலுமே சரி, மக்களை மனசுல வச்சுட்டீங்கன்னா இந்த 2ல எப்படி இருந்தாலும் 5 ஆண்டு காலம் கொண்டு போகலாம். அல்லது மிகப்பெரிய சிக்கலை மக்கள் தான் எதிர்நோக்க வேண்டியிருக்கும். 5 ஆண்டு காலம் ஆட்சி பண்றாங்களா சார்? அவங்களே ஆட்சிக்கு வர்றதும் வராம போறதுக்கும் காரணம் என்ன? இதுக்கு வந்து 1000 காரணங்கள் இருக்கும். மேலோங்கி சில காரணங்கள் பார்த்தீங்கன்னா விலைவாசி உயரல அப்படின்னா இவங்களே இருக்கட்டும்பா, கொடுக்கப்பட்ட சலுகைகள் அதன் அடிப்படையில் இவங்களே இருக்கட்டும்பா அப்படின்றதெல்லாம் சொல்றது உண்டு. இது இல்லாம நிறைய விஷயங்கள் இருக்கு. அதான் சொன்ன 1000 விஷயம் இருக்கு. நான் 1 2 தான் சொல்றேன். பொருளாதாரத்துல மாநில அளவுல அப்படிலாம் மேம்பட்டு இருக்கா அப்படியெல்லாம் பார்ப்பாங்க. எக்கனாமிக் பாக்குறவங்க அதெல்லாம் பொருளாதார நிபுணர்களை இதெல்லாம் பார்ப்பாங்க. மாநிலம் வந்து இந்த 5 வருஷத்துல பின்தங்கிச்சு முன்னேறிக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் டாலர் வித்தியாசம் வருது இல்லையா? அப்போ நம்முடைய டாலர் உயர்ந்து நம்ம பணவீக்கம் ரொம்ப குறைவா இருந்தா நம்ம என்ன சொல்றோம், அவன் $1 கொடுத்தானோ $1 கொடுத்தா நம்ம $80 தரம்பா அப்படின்னு நம்ம இறங்கி இருக்கோம்னு அர்த்தம். அந்த மாதிரிலாம் வந்துட போகுதுன்னு நம்ம பாக்குறது உண்டு. ஒண்ணு. இன்னொன்னு, அவங்க கண்டினியூ பண்ணாம போறதுக்கான காரணம் என்னன்னா, ஒண்ணு அவங்களுடைய அணுகுமுறை தவறா இருந்திருக்கலாம். ஒண்ணு. இன்னொன்னு வந்து மக்களுக்கு சலிப்பு வந்திருக்கலாம். இவங்க எதுவுமே பண்ணலப்பா, நீங்க வந்து என்னத்தை முன்னேறணும், ஒன்றும் கிடையாது, எதுவுமே வளர்ச்சி இல்லை. வளர்ச்சி இல்லைன்னா நாட்டுக்கு மட்டும் வளர்ச்சி இல்லை, அவன் தனிப்பட்ட மனுஷனுக்கும் வளர்ச்சி இல்லைன்னா அப்ப கோபத்தினுடைய வெளிப்பாடா இருக்கும். இன்னொன்னு, இப்பெல்லாம் புது கட்சி ஒண்ணு உருவாகுதுன்னா ஒரு ஆட்சி மாற்றம் கொடுத்தா என்ன அப்படின்னு தோணும் மக்களுக்கு. இதேதான் இருக்கு. ஒரு ஆட்சி மாற்றம் கொடுத்தாலும் ஏதாவது மாறுமா, ஏதாவது நடக்குமான்னு. அப்பதான் நீங்க சொல்லக்கூடிய
இந்த தேர்தல் வாக்குறுதியும் தராங்கல்ல, அந்த விஷயத்துல போக்கஸ் ஆவாங்க மக்கள். சரி, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க ஏற்கனவே சொல்லி என்னென்ன செஞ்சாங்க செய்யல, இப்ப இவங்க சொன்னது செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா, சரி இவங்ககிட்ட கொடுத்து பார்க்கலாமா, இந்த டிசிஷன் எல்லாம் எடுத்துட்டு அந்த நேரங்கள்ல வாக்குப்பதிவாகும் போதுதான் இவங்க திருப்பி கண்டினியூ பண்றாங்களா இல்ல இதோட வீடு கிளம்பி போறாங்கன்றது அப்பதான் நிர்ணயமாகும். சூப்பர் சார். நான் கேட்ட கேள்விக்கு மேல நிறைய விஷயங்கள் புரியாத தெரியாத பல கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிமா. அதே நேரத்துல இதுதான் எனக்கு இருக்கிற கஷ்டமே, என்னன்னா புரியாத தெரியாத அப்படி நம்மளை வச்சிருக்காங்க. இதுதான் இருக்கிறதுலயே கொடுமை. எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அரசியல்னா அது யாரோ ஒரு ஒரு கட்சிக்கு மட்டும் உகந்தது, மக்களுக்கானது இல்ல, நான் ஓட்டு போறதோட சரி நம்ம நினைக்கிறோம். இப்ப இதுவே நீங்க புரியாத தெரியாது, எனக்கே நிறைய விஷயம் தெரியாது. ஏதோ நான் பார்க்கறது எனக்கும் அரசியல் மிகப்பெரிய அரசியல் அறிவு எல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். அப்போ ஆனா எல்லா மனுஷனுக்குமே அரசியல் தெரிஞ்சிருக்கணும். ஏன் தெரிஞ்சிருக்கணும்னா அப்பதான் அவன் இந்த நாட்டுக்கு ஏதாவது ஒரு வரி போட்டா ஏன் கட்டணும்னு நினைப்பான். ஏன்டா நாடு உயரலன்னு அவனுக்குள்ள ஒரு கேள்வி வந்தாதான் நாட்டுக்காக ஏதாவது பண்ணணும்னு தோணும். கண்டிப்பா நாட்டுப்பட்டு வரும். அப்படி இல்ல, இது அரசியல் கட்சின்றது தனின்ற மாதிரியும் மக்களுக்கு தனின்ற மாதிரியும் உனக்கு ஓட்டு போறதோட முடிஞ்சு போச்சு, மீதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்ன்ற மாதிரி. இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப கொடுமையான விஷயம். என்னன்னா ஒவ்வொரு படித்த மாணவர்கிட்ட போய் கேட்டோம்னா கல்வியை பத்தி சொல்லுவான், வரலாறு சொல்லுவான், புவியியல் சொல்லுவாங்க, கணக்கு பாடம் பத்தி சொல்லுவான், தமிழை பத்தி பேசுவான், ஆங்கிலம் பேசுவான், இலக்கணம் இலக்கியம் அனைத்துமே பேசக்கூடிய மாணவர்கிட்ட அரசியல் போயின்னா அது பொலிட்டிக்கல் படிச்சிருக்கணும்னு சொல்லு. இப்போ படிச்சவங்க மட்டும் தெரிய வேண்டியது இல்லையா, பாமர மக்களுக்கும் தெரிய வேண்டியது. பாமர மக்களுக்கு கூட மிக தெளிவாக தெரிய வேண்டியது அரசியல் தான். மீதெல்லாம் அப்புறம் தான். இந்த நாட்டுல என்ன நடக்குது, என்ன நடக்கல, என்ன நடந்தா நல்லா இருக்கும், எது நடக்காதால முன்னேறல, நம்ம ஏன் இப்படி இருக்கோம், இப்ப இந்த நாட்டினுடைய முன்னெடுத்துக்கு யாரெல்லாம் உண்மையிலே கஷ்டப்படுறா, யாரெல்லாம் செஞ்சா, யாரெல்லாம் இதெல்லாம் செய்யாம போனதுக்கு யாரெல்லாம் காரணம், எந்த கட்சி காரணம், யார் இதுல முட்டுக்கட்டை இருக்காங்க, இதெல்லாமே அடித்தட்டு மக்களுக்கும் புரிய வைக்கணும். அது யாரும் புரிய வைக்கிறது இல்ல. ஒரு வேலை புரிய வச்சா நீங்க சொல்ற மாதிரி இந்த வாகனங்கள் இப்ப நீ சொன்னீங்களா புரியாத தெரியாத விஷயங்கள் சொன்னேன். புரியாத தெரியாத விஷயங்கள்னு ஒண்ணு இருக்கவே கூடாது. இது ஒரு குடும்ப மேட்டர் கிடையாது, நம்ம குடும்பத்துக்குள்ளேயே பேசிக்கலாம். இது கட்சி மேட்டர் கிடையாது, ஆபீஸுக்குள்ளேயே பேசிக்கலான்றது. மக்களுக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் கல்வி மூலமாவோ அல்லது ஏதோ ஒரு வழியில சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதுதான் அரசியல், இதுதான் தெரிந்து கொள்ள வேண்டியது, இதைதான் நீங்க பார்க்கணும்ன்றத வலியுறுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம டீகர்ல போடுவாங்க அரசியல் பேசாதே, இங்கு அரசியல் பேசாதே அப்படி போடுவாங்க. அரசியல் பேசணும், அரசியல் பேசணும், அடிச்சுக்க கூடாது. அரசியல் விவாதம் பண்ணாதான் புரிதல் வரும். ஆனா எங்கேயுமே பேசாத, அங்க மட்டும் சொல்ல மாட்டாங்க. வீட்டுல கூட உனக்கு எது கட்சி, நீ ஏன் அரசியல் பேசுற, போய் உன் வேலையை பாடுறா அப்படின்வாங்க. அப்ப என்ன நினைக்கிறான், ஓ அரசியல்ன்றது ஒரு தப்பான விஷயம், அரசியல்ன்றது நமக்கு அதாவது நம்ம தாண்டிய ஒரு விஷயம், அது நமக்கு உகந்த விஷயமே கிடையாதுன்னு ஒரு மனோநிலைக்குள்ள வந்துட்டோம். இப்போ ஒருத்தர் கேட்டா நம்ம எல்லாம் எதுக்குப்பா அரசியல், இந்த டைலாக் சொல்லி நிறைய கேட்டாங்க, நமக்கெல்லாம் எதுக்கு. இன்னொன்னு ஒருத்தர் அரசியலுக்கு போறாருன்னா எப்பா டேய் எதுக்கு உனக்கு அந்த வேலை இது கேட்பாங்க. இதை தாண்டி ஒண்ணு இருக்கு, அரசியலுக்கு உள்ள போறவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும். நம்மள அரசியல்வாதின்னு சொல்லுவாங்களோ, சொல்லட்டுமே, ஏன் பயப்படுறாங்க, ஐயோ அரசியல்வாதினா கேவலமானவங்க, இந்த மனோநிலைக்குள்ள வந்துட்டோம். ஆனால் அரசியல் எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் பேசலாம், எல்லாரும் விவாதிச்சா, இப்ப நீங்களான இருக்க வேற கட்சி இருக்கலாம், நீங்க வேற கட்சி நான் வேற கட்சி, விவாதம் பண்ணலாம், அடிச்சுக்க கூடாது. கண்டிப்பா சார். அப்ப அந்த விவாதம் பண்ணும் போது பல உண்மைகள் நமக்கு புரிய வரும். இன்னொன்னு நம்ம அரசியல் இருக்கிற மிக கொடுமையான விஷயமா நான் பாக்குறது எப்படின்னா, பாராட்டவே மாட்டாங்க. நீங்க ஆட்சியில இருக்கீங்க, நான் எதிர்கட்சி, சில விஷயங்கள் நீ பண்றது உண்மையிலேயே நீங்க பண்ணது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், அப்போ ரைட் இவங்க பண்ணது பாராட்டக்குரியது அப்படின்னு நான் பாராட்டணும். தவறு செஞ்சா சுட்டி காட்டணும், எதிர்கட்சியுடைய வேலை. தவறை மட்டுமே சொல்லி இருக்கும் போது என்ன நான் என்ன பண்ணாலும் அவன் தப்புன்னு தான் சொல்ல போறான். நம்ம பண்ணான்னா பண்ணலன்னா இதுல நீங்க ரெண்டு பேரும் அச்சிக்கிறீங்கயா, மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட போறது மக்கள். அது உங்க எண்ணத்திலேயே கிடையாது. நீ இது பண்ண தப்பு அது பண்ண தப்பு சொன்னே இருப்பாங்க. அவங்க எதை பண்ணாலும் தப்புன்னு தான் சொல்ல போறாங்க. பண்ணா பண்ணலன்னா அவன் கத்துறது கத்தின்னு போட்டு நம்ம செய்யறதை செஞ்சிருப்போம். இது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. ரெண்டு பேருமே எதுக்காக வந்தீங்க அரசியலுக்கு, மக்களுக்கு நல்லது பண்ண. தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்பு இங்க இருக்க கூடாது. உண்மையிலேயே இது கிடப்பில போட்டாங்க, இத்தனை கோடி ரூபாய் நஷ்டம், இது வேலை துவங்கவே இல்லை, நியாயத்தை சுட்டி காட்டு. ஆனா இந்த மாதிரி ஒண்ணு எத்தனை வந்திருக்காங்க, அது நல்ல திட்டம்,
இது அமல்படுத்துங்க. அமல்படுத்துறது நாங்க உண்மையிலேயே பெருமைப்படுறோம், மகிழ்ச்சியா இருக்கோம். எங்க மாநிலத்துல ஆளுங்கட்சி இதை ஒண்ணு பண்ணிருக்கியான்னு நீ சொல்லும் போது மற்ற மாநிலம் பார்த்து பரவாயில்ல எதிர்கட்சியை பாராட்டுறாங்கயா. அப்படி ஒரு திட்டம் இருக்கு, நம்ம மாநிலத்துக்கு பண்ணலாமா, இது இந்தியா ஃபுல்லா இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணலாமான்றதுலாம் தோணும் மத்திய அரசுக்கு. அப்படி இல்லாம இருக்கிறதுலாம் எனக்குள்ள ஒரு பெரிய வருத்தம். அதனால தெரியாத புரியாதன்ற வார்த்தைகள் இப்ப வரைக்கும் இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும். அது மறைஞ்சி என்னைக்கு எல்லாருக்கும் எல்லாம் புரியுது அப்படின்னு வருதோ அன்னைக்கு ஒரு நல்ல அரசியல்வாதி, அரசாங்கம், நல்ல மக்கள், நாடு முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கின்றது என்னுடைய நம்பிக்கை. இவ்வளவு நேரம் நாங்க என்ன பேசியிருந்தாலும் அதை பொறுமையா கேட்ட உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய மேலான கமெண்ட் சொல்லுங்க. ஒருவேளை தவறுதலா நான் ஏதாவது பதிவு பண்ணியிருந்தால், தப்பா சொல்லியிருந்தா, நீங்க சொன்னதுல இந்த தப்பு இருக்குன்னா சுட்டி காட்டுங்க, என்ன நான் மாத்திக்கிறேன். ஏன்னா நானும் எல்லாம் தெரிந்த மிகப்பெரிய அரசியல் நிபுணரோ அப்படிலாம் நான் ஒன்றும் கிடையாது. யதார்த்த வாழ்க்கையில் உங்களை போல நானும் பார்க்கின்ற சந்திக்கின்ற விஷயங்களை தான் எடுத்து சொல்லியிருக்கேன். தவறு இருந்தால் மன்னியுங்கள். மீண்டும் ஒரு முறை உங்களுடைய மேலான கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நன்றி.